ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானிய அடை பற்றி பார்க்க போகிறோம். திணை அடை என்றால் என்னன்னு பற்றி பார்க்கலாமா? திணை அடை என்பது திணையும் பருப்புல சேர்ந்து ஊத்தம் போல பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சமைக்கிறது தான் திணை அடைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு காரமான டிஃபன். ஸோ இது தோசைக்கு பதிலாக வாரத்திற்கு ஒரு முறை சமைப்பது. அதாவது சாதாரண தோசை சாப்பிட்றோம்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அது ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். அதாவது 1/2 கப் வரகு, 1/2 கப் திணை, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் சன்னாப்பருப்பு, 1 தேக்கரண்டி பாசிப்பருப்பு, 1 தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு. மீதமுள்ள என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? 4 சிவப்பு மிளகாய், 1 தேக்கரண்டி விதைகள், நம்ம விருப்பத்துக்கு எவ்வளவோ சேர்த்துக்கலாம். 1/4 கப் சிறிய வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கியது சேர்த்துக்கணும். துண்டாக நறுக்கின கருவேப்பிலை எடுத்துக்கணும், கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 தேக்கரண்டி கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு ருசிக்கு அப்படின்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கணும். இப்போ நம்ம ஊற வைப்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊற வைக்கிறது எல்லா பொருட்களும், அதாவது பருப்பு, திணை பருப்புல இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணீரை வடிச்சிடணும். வடித்து அதை தனியாக எடுத்துடணும். அதாவது மிக்சியில் சிவப்பு மிளகாய் மற்றும் பெருஞ்சீரகத்தை எடுத்து ஊற வச்ச திணையை கொஞ்சம் எடுத்து ரொம்ப நைஸாக இருக்காம ஒரு மாதிரி கொரன்னு கலவையாக அரைச்சிக்கொள்ளணும். இப்போது மீதமுள்ள பருப்புகளில் என்னென்ன இருக்குதோ அதில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி அந்த தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, தேவையான உப்புலாம் சேர்த்து இட்லி மாவும் இல்லாமல் தோசை மாவும் இல்லாமல் அதுக்கு நடு பதம்னு சொல்லுவாங்களா, அது அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். ஸ்டவ்வில் தோசைகளை வச்சு சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு கண்டு மாவு நிறைய எடுத்து அது தோசைக்கல்ல ஊற்றி கெட்டியாக சமமாக வர நல்லா பரப்பிடணும். சைடில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மறுபுறம் திருப்பி போட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் முறுமுறு ஆகிற வரைக்கும் சமைக்கணும். இப்போது திணை அடை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் விருப்பமான சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி இருந்தாலும் சைடிஷாக வச்சு பரிமாறணும். திணை அடை செய்வதற்கு ஒரு சில குறிப்பு இருக்குது. அது என்னென்ன குறிப்புன்னு பார்க்கலாமா? பெரிய அடை கூட செய்யலாம். ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மறுபுறம் திருப்பி போடலைன்னா அது சீக்கிரமாக ஒட்டிக்கொள்ளும், அதனால சாப்பிடவும் முடியாது. அதாவது கொஞ்சம் மாவுல தயாரானதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்படி இல்லாமல் உடனே பண்ணிடலாம். அதாவது அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 நாள் வரை நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் நன்றாக இருக்காது. நீங்கள் கெட்டியாகவும் செய்யலாம், இல்லைன்னா மெலிசாக முறுமுறுப்பாகவும் செய்யலாம். மாவு மெலிசாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி மெல்லியதாக பரவி விடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஹாட் டிப்ஸ் பார்க்கலாம். ஹாட் டிப்ஸில் தேனோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம். இந்த தேன் எதுலேருந்து வருதுன்னா பூக்களிலிருந்து தான் இந்த தேன் வருது. இது தேனீக்கள் கூட்டில் சேகரிக்கும் ஒரு வகை தேன், அது ஒரு வகை. மற்றொன்று செயற்கையாக தேனீக்கள் வளர்த்து தேனை உருவாக்குவது. இது 2 வகை இருக்குது. இந்த மாதிரி இது 2 வகையும் ஆரோக்கியமானது தான்.
தேனியே நேச்சுரலாகவே நமக்கு வந்து எனர்ஜியை அதிகரிக்க வந்து இது உதவி செய்யுது. காலையில் கொஞ்சம் பாலில் ஜூஸ் எது சாப்பிட்டாலும் சர்க்கரை அல்லது ஸ்வீட்டனரில் சொல்லுவாங்களே, அதுக்கு பதிலாக தேனை வந்து சேர்த்துக்கொண்டா மிகவும் வந்து நல்ல ஆரோக்கியமானது, நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. தேன் வந்து இடமிலை குறைக்கும். ஏன்னா இதில் வந்து தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மைக்ரோபியல் பண்புகள் இதில் வந்து தேனில் இருக்கிறதுனால தொண்டை மற்றும் சுவாச பகுதிக்கு ஏற்படும் எல்லா தொற்றுகளும் வந்து இதை அழித்து இருமல், வறட்டு இருமல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து தேன் வந்து உதவி செய்யுது. அடுத்தது இது வந்து தூக்கத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேனில் வந்து தினம் சாப்பிட்டா தேனில் வந்து செரோட்டோனின் இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிடும்போது இது வந்து உடல் வந்து மெலட்டோனினாக மாறி என்ன ஆகுது, தூக்கத்தை வந்து அதாவது அதிகரிக்க இதை செய்கிறது. அடுத்தது காயங்களில் வந்து இது வந்து ஆற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் இது வந்து தேன் வந்து உதவி செய்யுது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் பண்பு இருக்கிறதுனால நல்ல ஜீரண ஆற்றல் வர்றதுக்கும் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துது. ஏன்னா இதில் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதல் செய்யுது. இதை வந்து ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடி நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துது. தேன் வந்து வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறுடன் வந்து சேர்த்து குடித்தா வந்து நம்ம உடலை வந்து வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், சிறுதானிய திணை அடை பற்றி பார்த்தோம், அது எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்த்தோம், ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். This video is sponsored by BuyMode e-shopping app. இது புதுசாக லான்ச் ஆகிருக்க ஒரு வெப்சைட். இதில் புதிய ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.